இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் கூட ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கனவுடன் வந்திருப்பீர்கள். குடும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர வேண்டும், வாழ்க்கையை கொஞ்சம் நல்லபடியாக மாற்ற வேண்டும், மிடில் கிளாஸ் ஸ்ட்ரகில் இருந்து வெளியே வர வேண்டும். ஆனால் பிராஃபிட்க்கு பதிலாக உங்கள் ஸ்கிரீனில் லாஸ் தான் தெரிகிறதா? கவலைப்பட வேண்டாம். இந்தியாவில் ட்ரேடிங் ஆரம்பிக்கும் பெரும்பாலானவர்களின் கதை இதே மாதிரிதான். இன்றைக்கு இந்தியாவில் 12 கோடி டிமாட் அக்கவுண்ட்ஸ் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இன்ஸ்டாகிராமில் ட்ரேடர்ஸ் பிராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ், யூடியூபில் குவிக் மணி வீடியோஸ். இதை பார்த்தவுடன் ட்ரேடிங் பண்ணினா வாழ்க்கை மாறிடுமோ என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனா புதியவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? கற்றுக்கொள்ளாமல் ட்ரேடிங் ஆரம்பிப்பது. சற்று யோசித்து பாருங்கள். மருத்துவம் படிக்காமல் சர்ஜரி செய்ய முடியுமா? ட்ரைனிங் இல்லாமல் ஏர்பிளேன் ஓட்ட முடியுமா? அப்படி இருக்க ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நாலெட்ஜ் இல்லாமல் மணி போடுகிறோம். செபி ரிப்போர்ட் படி இந்தியாவில் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் செய்யும் ரீட்டெயில் ட்ரேடர்ஸில் 90% பேர் லாஸ் அடைகிறார்கள். அதாவது 10 பேரில் 9 பேர் லாஸ். காரணம் பேட் லக் இல்ல, காரணம் சரியான லேர்னிங் இல்லாதது. நான் உங்களுக்கு ரகுல் என்ற ஒருவரின் கதையை சொல்கிறேன். ரகுல் சென்னையில் இருக்கும் மிடில் கிளாஸ் எம்ப்ளாயி. சேலரி 35,000 ரூபாய். ஒரு நாள் நண்பன் சொன்னான், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணா ஒரு நாள்ல டபுள் மணி. ராகுல் தனது சேவிங்ஸ்லிருந்து 50,000 ரூபாய் டெபாசிட் செய்தான். முதல் வாரம் 4,000 ரூபாய் பிராஃபிட். அவனுக்கு தானே பெரிய ட்ரேடர் போல தோன்றியது. ஆனால் 3 வாரத்துக்குள் அந்த 50,000 ரூபாய் முழுவதும் போய்விட்டது. ராகுல் மிகவும் கவலைப்பட்டான். அந்த பணம் அவன் கடினமாக சேமித்த பணம். வீட்டில் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. அந்த இரவு அவன் தன்னிடம் ஒரு கேள்வி கேட்டான், ட்ரேடிங் உண்மையிலேயே கேம்பிளிங் தானா? அல்லது சரியாக கற்றுக்கொண்டால் செய்யக்கூடிய ப்ரொஃபஷனா? அந்த நேரத்தில் ராகுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ட்ரேடர் மென்டோரை சந்தித்தான். அந்த மென்டோர் சொன்ன ஒரு சென்டென்ஸ் அவன் வாழ்க்கையை மாற்றியது. ட்ரேடிங் கேம்பிளிங் அல்ல, ஆனால் லேர்னிங் இல்லாமல் ட்ரேடிங் செய்தால் அது கேம்பிளிங் ஆகிவிடும். புதியவர்கள் முதலில் செய்ய வேண்டியது பேசிக் நாலேஜ் கற்றுக்கொள்வது. ஸ்டாக் என்றால் என்ன? NSE மற்றும் BSE எப்படி வேலை செய்கிறது? மார்க்கெட் ஏன் மூவ் ஆகிறது? இன்வெஸ்டிங் மற்றும் ட்ரேடிங் வித்தியாசம். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் ட்ரேடிங் செய்தால் அது கண்களை மூடி ஓட்டுவது போல. இரண்டாவது முக்கியமான விஷயம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஒரு ட்ரேட்டில் பெரிய பணம் ரிஸ்க் செய்ய மாட்டார்கள். உலகம் முழுக்க பயன்படுத்தப்படும் ஒரு சிம்பிள் ரூல், ஒரு ட்ரேட்டில் கேபிட்டலின் 1 முதல் 2% மட்டும் ரிஸ்க். உங்கள் கேபிட்டல் ஒரு 1,00,000 ரூபாய் என்றால் ஒரு ட்ரேட்டில் ரிஸ்க் 1,000 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் மட்டுமே. இதுதான் ட்ரேடர்ஸ் நீண்ட காலம் சர்வைவ் ஆகும் ரகசியம். மூன்றாவது முக்கியமான விஷயம், எமோஷனல் கண்ட்ரோல். ஃபியர் இருந்தால் ட்ரேடர் எர்லியா செல் செய்வார். கிரீட் இருந்தால் லாஸ் ட்ரேடை கூட ஹோல்ட் பண்ணுவார். சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எமோஷன்ஸை ஃபாலோ செய்ய மாட்டார்கள், ரூல்ஸை ஃபாலோ செய்வார்கள். என் அன்பான நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் என்பது குயிக் மணி மெஷின் அல்ல. அது ஒரு ஸ்கில். டாக்டர் ஆக வேண்டுமென்றால் வருடங்கள் படிக்க வேண்டும், இன்ஜினியராக பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அதே போல ட்ரேடிங்க்கும் லேர்னிங், பேஷன்ஸ், டிசிப்ளின் தேவை. ட்ரேடிங்கை கேம்பிளிங் போல எடுத்தால் மார்க்கெட் உங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் ட்ரேடிங்கை ப்ரொஃபஷன் போல எடுத்தால் அது மெதுவாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கொள்ளுங்கள். கேபிட்டலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எமோஷன்ஸை கட்டுப்படுத்துங்கள். ஒரு நாள் இந்த டிசிஷன் எடுத்ததற்கு நீங்கள் உங்களையே பாராட்டுவீர்கள்.